ஈரான்ல வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு? நிறைய பேர் வந்து இப்போ ஈரானை நோக்கி கண்கள் திரும்புது. ஏன்னா அங்க உள்ள ஸ்திரத்தன்மை இல்லாத காரணத்தினால. சமீபத்தில் நடந்த ப்ரொட்டஸ்ட், அதாவது கடந்த ஒரு மாசமா நடக்கிற ப்ரொட்டஸ்ட்ல ஆல்மோஸ்ட் 2500க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்திருக்கிறதா ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நம்பர். ஸோ அங்க வந்து ஆளுகிற இந்த ரெஜிம் அவங்களுக்கும் பார்த்தீங்க, அப்புறம் போராட்டக்காரர்களுக்கும் வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு, கைஸ் ஹெல்ப் இஸ் ஆன் த வே அப்படின்னு ப்ரொட்டஸ்டரை வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அயத்தொல்லா கமினி ரெஜிமை பார்த்து நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொட்டஸ்டர் வந்து இந்த மாதிரி கொல்லக்கூடாது, இது வந்து அவர் வழக்கம் போல அந்த காட்டமான செயல் காமிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம கத்தார் ஏர்பேஸ், அதாவது ஈரான்ல இருந்த ரொம்ப கிட்ட இருக்கிற யூஎஸோட ஒரு ஏர்பேஸ் இருக்கு. ஸோ அந்த கத்தார் ஏர்பேஸ்ல இருக்கிற யூஎஸோட ஆர்மி பீப்புள்ஸ்லாம் வந்து 10,000 பேர் கிட்ட வெளியேற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் இதெல்லாம் வந்து எதை வந்து குறிக்குதுன்னா, மேபி அடுத்த அமெரிக்காவோட இன்னொரு அட்டாக் இருக்கலாம் ஈரான்ல. ஸோ எல்லாரும் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட் நோக்கி தான் பார்க்குறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த மோசமான எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டாலர் ரேட்லேருந்து பார்க்கலாம். கரன்சி ரேட் பார்த்தீங்கன்னா 1 இந்தியன் ருபி வந்து அங்கே 11,000 ரியால், ஆல்மோஸ்ட் 11,000 ஈரானியன் ரியால். இங்கே நீங்கள் 1000 ரூபா சம்பாதிச்சீங்கன்னா அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரமாக இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கூரைக்கு மேலே இருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே உள்ள எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈரான் வந்து ஒரு நல்ல ஒரு லிட்ரஸி ரேட் உள்ள ஒரு கண்ட்ரி தான். அங்கே வந்து ஆல்மோஸ்ட் 98% மேலே வந்து லிட்ரேட் பீப்புள் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து வேர்ல்ட் கிளாஸ், அதாவது டாப் 500லேயே அவங்களோட யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. ஈவன் இந்தியன் யூனிவர்சிட்டி கூட அங்கே கிடையாது, ஐஐடி கூட கிடையாது. ஸோ பட் ஈரானியன் யூனிவர்சிட்டி அங்கே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு லிட்ரஸி ரேட் இருக்குது. நல்ல ஒரு இன்ஜினியர்ஸ், அங்கே ஒரு நல்ல இன்ஜினியர்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் உள்ள வந்து ஒரு நாடு. அதனால தான் வந்து அவங்க நியூக்ளியர் எனர்ஜியில் வந்து நிறைய ஒரு பயனியர் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. பட் ஒரு சில இடத்துல வந்து இஸ்ரேலோட அந்த ஒரு ஆம்புஷ்னால வந்து அவங்க அது முறியடிக்கப்பட்டது. பட் ஸ்டில் அவங்களோட அந்த பிளான் வந்து இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதோட அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அந்த நம்ம 13 நாள் நடந்த அந்த வார் தெரியும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். ஸோ முக்கியமாக அதை வந்து முடிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அவங்க யூஸ் பண்ண அந்த ஒரு கீழே போய் கிரவுண்டை பெனிட்ரேட் பண்ணி அந்த பங்கர் பஸ்டர்னு சொல்லலாம், அந்த பாம்லாம் யூஸ் பண்ண ரொம்ப 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 பயங்கரமா இருந்த ஒரு விஷயம் அப்போ. ஸோ அதுக்கு காரணம் நான் எதை சொல்ல வரேன்னா, அவங்களோட கெப்பாசிட்டி சொல்றேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சயின்டிஃபிக் மைண்ட்ஸ் இருந்திருக்கு, அந்த அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் இருந்தது. பட் ஸ்டில் அதை யூஸ் பண்ற ஒரு யூட்டிலைஸ் பண்ற ஒரு நல்ல ஒரு பிளானோ, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ, இல்லைன்னா ஒரு இன்ஃப்ளேஷன் எதுவுமே கிடையாது. அது மற்ற முஸ்லீம் நாடுகள் மாதிரி இல்லாம ஈரான்ல வந்து கொஞ்சம் அந்த எஜுகேஷன் ஃப்ரீடம் இருந்திருக்கு, கொஞ்சம் லிட்ரேசி ரேட் அதை நோக்கி அவங்க போயிருக்காங்க, இனோவேஷன் நோக்கி. பட் ஸ்டில் அங்க இருக்கிற ஓவரான சில ரிலீஜியஸ் பிடிப்புனாலையும், சில முக்கியமா ஆளுகிற அரசாங்கம் பண்ற தவறுனாலையும், ஏன்னா அங்க உள்ள குழுக்கள் நிறைய பேர் இருக்காங்க, மிலிஷியன் குரூப் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட எக்கனாமி பெருசா பாதிச்சிருக்கு. இது ஈரானுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. ஈரான் வெளியிலயும் ஈரானுக்கு வந்து ஆபத்தா நிறைய இருக்கு. அவங்களுக்கு ஆதரவா வந்து ஒரு நாடுகளும் இல்லை. அவங்க கிட்ட என்னதான் உலகத்திலே 4வது அதிகமான ஆயில் ரிசர்வ் கொண்ட ஒரு நாடா இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு வந்து மற்றவங்க வந்து தயாரா இல்லை. ஏன்னா அது வாங்குறவங்க மேலேயும் அதிகமான ஒரு சாங்ஷன் வந்து இம்போஸ் பண்றாரு ட்ரம்ப். இப்போ சைனா வந்து அதை வந்து அடிமாட்ட விலைக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் கிட்ட ஆல்மோஸ்ட் 200 பில்லியன் பேரல்ஸுக்கு அளவான ஆயில் ரிசர்வ்லாம் இருக்கு. பட் என்ன பிரயோஜனம், அவங்களுக்கு வந்து அது யூஸ் ஆக மாட்டேங்குது. அதுவும் இல்லாம மற்ற அவங்களோட இஸ்ரேல்ல இருக்கிற அவங்களோட ரிபல்ஸ், அதாவது என்ன சொல்லணும்னா ப்ராக்சி வார்ஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹமாஸ், அப்புறம் வந்து ஹெஸ்புல்லா, இதெல்லாம் வந்து அவங்க இன்டெரக்டாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்களும் வந்து கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் ஆகிட்டாங்க இஸ்ரேலால். இப்போ ரஷ்யாலேயே அந்த இடத்துக்கு வர முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் தனிமையாக இருக்கிறாங்க ஈரான். ஸோ அடுத்தது இப்போ வெனிசுவேலா முடிச்சுட்டு ட்ரம்ப் ஈரானை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா ஒரு அட்டாக் பண்றதுக்காக வாய்ப்புகள் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் 1 வீக்ல என்ன வேணா நடக்கலாம். ஸோ இதுக்கு காரணமாக தான் நம்ம வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அங்கெல்லாம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரப்பாங்க. ஏன்னா அங்கே கணிசமான அளவுக்கு வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ அங்கேருந்து எல்லாரையும் வந்து வெளியேற்றப்பட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. மேபி நியர் ஃபியூச்சர், அதாவது நெக்ஸ்ட் ஒரு சில மந்த்ஸ்லயோ சில வீக்ஸ்லயோ வந்து ஒரு வார் நம்ம எதிர்பார்க்கலாம். முக்கியமா மிடில் ஈஸ்ட்ல, அதுவும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும். ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து ஈரான் வந்து அதை தெளிவாக சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கோம்னு. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்.